அனைவருக்கும் வணக்கம். அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிக்கும் எதிரான சட்டங்கள் இந்த நாட்டில் வருவதற்கு எவ்வளவு போராட வேண்டும் என்பதற்கு லோக் ஆயுக்தா சட்டம் ஒரு உதாரணம். இந்த வீடியோவை சாதாரண விஷயமாக கடந்து போய்விட வேண்டாம். நாட்டை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிக்கும் எதிரான சட்டங்கள் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை இந்த சட்டம் அலசி ஆராயும். 1967ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை மத்திய அரசு மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கிறது. அந்த கமிட்டியின் நோக்கம் அரசு நிர்வாகத்தில் ஏற்படும் ஊழல்கள், முறைகேடுகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துவதற்காகவும் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிக்கும் எதிரான புகார்களை விசாரிப்பதற்கென்று பிரத்யேகமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிட்டியை கேட்டுக்கொள்கிறது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிட்டியின் தலைவராக இருப்பவர் மொரார்ஜி தேசாய் அவர்கள். 1967ஆம் ஆண்டு இந்த கமிட்டியானது 2வது மாதம் உருவாக்கப்படுகிறது. அந்த கமிட்டி பல்வேறு பரிந்துரைகளுடன் தனது அறிக்கையை 9ஆம் மாதம் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கிறது. அந்த கமிட்டியின் முக்கியத்துவமான 2 பரிந்துரைகளை நாம் சொல்லலாம். ஒன்று, லோக்பால் லோக் ஆயுக்தா என்ற சட்டத்தை மத்திய மாநில அரசுகளுக்காக ஏற்படுத்த வேண்டும். 2, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவில் நடைபெறும் ஊழல்களையும் முறைகேடுகளையும் தடுப்பதற்காகத்தான் இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டத்தின் நோக்கம். 2வது, அது சம்பந்தமான புகார்களை விசாரிப்பதும் இந்த லோக் ஆயுக்தா லோக்பாலின் நோக்கம். அப்படி இருக்கும்போது இந்த ஊழலுக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதற்கென்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உள்ள அதிகாரிகள் விசாரணை செய்யக்கூடாது. அது சம்பந்தமான புகார்களை விசாரிக்க வேண்டுமென்றால் இந்த லோக்பால் லோக் ஆயுக்தாவின் தலைவராக உச்ச நீதிமன்றத்தின் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கின்ற தலைமை நீதிபதிக்கு அந்தஸ்துக்கு குறைவில்லாமல் ஒருவர் தான் விசாரணை செய்ய வேண்டும் என்ற மிக முக்கியத்துவமான ஒரு பரிந்துரையை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிட்டி பரிந்துரை செய்கிறது. 150 பக்கத்திற்கு மேற்பட்ட தனது அறிக்கையில் எனக்கு மிக முக்கியமான பரிந்துரை என்று நான் பார்க்கிறது இந்த 2ஐ தான் நான் பார்க்கிறேன். அப்படி 1964 பரிந்துரை செய்யப்பட்ட இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிட்டியின் பரிந்துரை லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் பல்வேறு காலகட்டங்களில் பாராளுமன்றத்தில் பில் பாஸ் பண்ண செய்த பிறகும் அந்த சட்டம் நிறைவேறாமலே கிடப்பில் போடப்பட்டது. பல்வேறு போராட்டங்களிலும் டெல்லியில் ஏற்பட்ட மிகப்பெரிய எழுச்சிக்கு பிறகுதான் 2013ஆம் ஆண்டு இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 என்று சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. இந்த சட்டம் இயற்றப்பட்ட ஒரு ஆண்டுக்குள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் லோக் ஆயுக்தா என்ற சட்டத்தை அந்தந்த மாநில அரசு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு நிபந்தனையுடன் இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 2014 உருவாக்கப்படுகிறது. அதன் பிறகும் இந்த மாநிலங்கள் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் இந்த சட்டத்தை லோக் ஆயுக்தா சட்டத்தை அமல்படுத்தவில்லை. ஒரு ஊழலுக்கு எதிரான புகார்களை விசாரிக்கின்ற ஒரு அதிகாரமிக்க ஒரு சட்டம் இந்த நாட்டில் உருவாகுவதற்கு எத்தனை ஆண்டுகள் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம்.